இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையோடு சேர்ந்து நாம் திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு, அதாவது மகிழ்ச்சி ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி என்பது எப்படி ஒரு கிறிஸ்துவனுக்கு கிடைக்கும், அதை அடைவதற்கான வழி என்ன என்று இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, ரஷ்ய நாட்டிலே ஒரு மன்னருடைய அரண்மனையில் ஒரு பெண்மணி வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்மணி ஒரு நாள் ஒரு மறைபோதகர், ஒரு அருட்பணியாளரை சந்திக்க நேர்ந்தது. அவர் இயேசுவை பற்றி சொல்வதை கேட்டு மிகவும் தொடப்பட்டவராக அந்த அருட்பணியாளரை சந்தித்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியை, அந்த மாபெரும் அந்த கொடையை அவர் வைத்துக்கொள்ள முடியாமல் பிறருக்கு சென்று அறிவிக்க ஆரம்பிக்கிறார். இது எப்படியோ மன்னனுடைய காதிற்கு வருகிறது. மன்னன் அந்த பெண்மணியை கூட்டு விசாரிக்கிறார். அது உண்மை என்று தெரிந்த பிறகு அந்த பெண்மணிக்கு சிறை தண்டனை கொடுக்கிறார். 24 மணி நேரம் அந்த பெண்ணை சிறையில் அடைத்து கடுமையாக சித்திரவதை செய்யுங்கள் என்று சிறை அதிகாரிக்கு அவர் கட்டளையிடுகிறார். சிறை அதிகாரியும் அவரை 24 மணி நேரம் கொடுமையாக சித்திரவதை செய்கிறார். அது 24 மணி நேரம் முடிந்த பிறகு மன்னர் அந்த பெண்ணை அழைத்து வர சொல்லுகிறார். அந்த பெண்ணும் அந்த அரசர் முன் வந்து நிற்கின்றார். இப்பொழுது சொல், நீ என் அரண்மனையில் இருக்கும் பொழுது எப்படி மகிழ்ந்திருந்தாய்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்படி சித்திரவதைப்படுகிறாயே, இயேசுவை மறுத்து விட்டேன் என்று சொல், மீண்டும் என் அவையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், உன்னோடு பல ஆண்டு உன் அவையில் மகிழ்ச்சியாக இருந்ததை விட இயேசுவுக்காக நான் ஒரு நாள் அவரோடு இருந்ததில் பெரிய சொல்லி விளக்க முடியாத மகிழ்ச்சியை நான் அடைந்தேன். எனவே இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அந்த பெண் உறுதியாக சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதில் மட்டுமே கிடைக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் தெளிவாக காட்டுகிறார். திருமுழுக்கு யோவானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர்? அந்த யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட அந்த காலத்தில் என்ன நடந்தது என்றால், திருமுழுக்கு யோவானையும் ஒரு மெசியாவாக, ஒரு இறைவாக்கினாக கருதி கொண்டு ஒரு கூட்டம் இருந்தது. அவரை கொண்டாடிய ஒரு கூட்டம் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் தான் திருமுழுக்கு யோவானை வந்து கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்கிறார்கள், நீர்தான் மெசியாவா என்று. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அது மிகப்பெரிய ஆஃபர். சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு பாருங்க, தெருவுக்கு தெரு சபை இருக்கு. எல்லாருக்குமே அப்படி ஒரு சோதனை இருக்குல்ல, டெம்டேஷன். காட்மேன், நானும் கடவுளோடு பேசுகிற ஒரு மனுஷனா இருக்கணும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அதனால தான் நிறைய சபைகளும் நிறைய சாமியாருங்கள்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆஃபர் தான் அவருக்கு வருது. ஆனால் அவர் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் ஆண்டவருக்காக வழி ஏற்படுத்த வந்த ஒரு குரல், அவ்வளோதான் சொல்கிறார். எனவே இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற பெயர், புகழ், அந்த அங்கீகாரத்தோடு அவர் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளாமல் இறைவனோடு தன்னை ஒன்றித்து கொண்டார். இறைவன் எனக்கு போதும் என்று அவர் முடிவெடுத்தார். அதனால்தான் அவருக்கு அந்த மீட்பின் மகிழ்ச்சி, இறைவன் தருகின்ற மகிழ்ச்சி அவருக்கு நிலைத்தது. எனவே இந்த 2வது வாசகத்திலும் திருத்தூதர் பவுல் அப்படி வாழத்தான் நம்மை அழைக்கிறார். எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க நம்மை அழைக்கின்றார். அதற்கான வழிமுறையிலும் திருத்தூதர் பவுல் நமக்கு கூறுகிறார். முதலாவதாக, எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகில் இருக்கிற அனைத்துமே வாழ்க்கைக்கு ஏற்றவை அல்ல, நமக்கு மகிழ்ச்சி தருபவை அல்ல. நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நல்லவை மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா நல்ல விஷயத்தின் மொத்த உருவமாக இறைவன் இருக்கிறார். எனவே இறைவனை பற்றி கொள்ளக்கூடியவர்கள் நல்லதையே தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி நல்லது இறைவனை தேர்ந்தெடுக்கிறவர்கள் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த தேர்ந்தெடுக்கிற, சீர்தூக்கி பார்க்கிற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து திருத்தூதர் பவுல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகளை சொல்லிக்கொண்டே போகிறார். நாம் தூயவர்களாக தூயாவின் வழியில் நடப்பது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். எனவே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் இறைவன் நம்மில் வெளிப்பட வேண்டும், நாம் சான்று பகர வேண்டும் என்ற செய்தியும் நமக்கு கொடுக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் இறைவன் நம்மில் வெளிப்படுவதை நாமே தடையாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி,
ஆண்டவர் இயேசு வெளிப்படுகிறாரா? நம்முடைய சொல்லில், செயலில், சிந்தனையில் அவர் இருக்கிறாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் அது இறைவனுக்கு பயந்து வாழ்கின்ற குடும்பம் என்று வைத்து கொண்டால், இறை பயத்தில், இறை நம்பிக்கையில் இருக்கின்ற குடும்பம் என்றால், ஒரு அருட்பணியாளர் போதிப்பதை விட அந்த குடும்பம் செய்கின்ற போதனை மிகப்பெரிய போதனையாக இருக்கும். அவர்கள் பல இடங்களுக்கு செல்கின்றார்கள். குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றார்கள், வேலைக்கு செய்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அறிவிப்பாக அமையும். எனவே இறைவனை நாம் வெளிப்படுத்துவதாக நமது குடும்பத்திலே இருக்கின்றோமா? இறைவனுக்கான முதலிடத்தை நமது குடும்பத்திலே நாம் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் நாம் இறைவனை நமக்கு முன் வைத்து நாம் இறைவனை பிரதிபலித்து வாழ்கின்ற பொழுது நமது குடும்பத்தில் எப்பொழுதும் இறைவன் தருகின்ற மகிழ்ச்சி தங்கும் என்பதில் சிறிதளவும் மையமில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கொடுக்கும் பாடத்தை நாம் வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வோம். இறைவனை பற்றி கொண்டு, நன்மைகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி கொண்டு மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம். அந்த இறைவனை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரதிபலித்து இந்த உலகில் பலரை மகிழ்ச்சிக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.